மாதரா vs காய் ஃபைட் எப்படி இருந்து உங்களுக்கே தெரியும். காயோட ஸ்பீடு அபரிவிதமா இருக்கும். சொன்ன போனா மாதராவோட ரெனிங்கானால கூட அவர் ஸ்பீடை கெஸ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு ஸ்பீட்னா பறக்கிற பவர் எதுவும் இல்லாமலே காட்டை மிதிச்சுக்கிட்டு வருவாரு. அந்த அளவுக்கு ஸ்பீடு. அப்போ மினாட்டோ அந்த ட்ரூத் சீக்கிங் ஆல்பம் மாதரா கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லி பிளான் போடுவாரு. ஏன்னா மாதராவால அது குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நேரம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு டிராபேக்ஸ் இருக்கும். ககாஷியால காமி யூஸ் பண்ண முடியாது. காராவோட சேண்ட் அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்காது. அப்போ லீ அவனோட 6th கேட்டை ஓபன் பண்ணுவான். அதை பார்த்த மினாட்டோ இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டோ அவரோட குணாய லீ கிட்ட கொடுத்து இதை காய நோக்கி வீசு அப்படின்னு சொல்லுவாரு. மாதரா ஆர்பா வச்சு காய அட்டாக் பண்ண போகும்போது லீ குணாய தூக்கி வீச நொடி பொழுதுல மினாட்டோ டெலபோர்ட் ஆகி அந்த ஆர்பை கேப்சர் பண்ணும்போது லைட்டை விட ஸ்பீடா டிராவல் ஆகுற காய் ஸ்லோ மோஷன்ல மூவ் இருப்பாருங்க. தரமான சீன். அதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஆர்பை டெலபோர்ட்டும் பண்ணிடுவாரு. மினாட்டோவோட கை மட்டும் போகலன்னா 4th கிரேட் நிஞ்சா அவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க.